சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய வியூகங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் மாநில அளவிலான செயற்குழு கூட்டமானது இன்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அக்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ரீதியாக தமிழக வெற்றி கழகம் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்றைய இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக மற்ற கட்சிகள் தங்களது கூட்டணிகளை பலப்படுத்தி வரக்கூடிய நிலையில், தேர்தலை சந்திக்க தயாராகி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் தற்போது வரை இந்த கூட்டணி என்பது அமையாமல் இருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பல்வேறு நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய வியூகங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர்களுக்கு சமீபத்தில் தான் பொது சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விசில் சின்னத்தை பொது சின்னமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. சின்னத்தை மக்களிடையே எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அதே போன்று தேர்தலுக்கு எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்வது, குறிப்பாக வேட்பாளர்கள் தேர்வு தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்ட சிலருக்கு வேட்பாளர் தொடர்பான அந்த கேள்விகளும் கேட்கப்பட்டு விண்ணப்ப படிவங்கள் குறிப்பிட்ட சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் அதே போன்று சட்டமன்ற தேர்தலை நோக்கி பிரச்சார குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்வேறு மாவட்டங்களில் விஜய் தேர்தலுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். அந்த பிரச்சாரங்களை முன்னெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் அந்த குழுவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கூறியிருக்கிறார்கள். அந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைக்கப்பட்டு அவர்கள் ஒருபுறம் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தேர்தலை நோக்கி பல்வேறு கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஈரோடு நிகழ்வுக்கு பிறகாக ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசியிருந்தார். அதற்கு பிறகாக எந்த ஒரு அரசியல் மேடையிலும் விஜய் பேசாமல் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகாக இன்றுதான் விஜய் கட்சி சார்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்று மேடையில் உரையாற்றவிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.